இவனை கூட்டிகிட்டு போய் அவன் வீட்டில் விட்டுருங்கண்ணா. சரி, போயிட்டு வரேன். அண்ணா, ஒன்றும் சொல்லாமல் போகிறீங்க. நீங்கள் பண்ணுற தப்பை தானே நான் எடுத்து சொன்னேன். கொஞ்சம் இறங்கு, டீ குடிச்சிட்டு போகலாம். வேண்டாண்ணே. வாடா, வா. நீ உட்காரு. இங்க பாரு. சொல்லுங்கண்ணா. என் தாடியை பார்த்து நீ தப்பு கணக்கு போட்ட. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் இதே தாடியை பார்த்து வேற விதமா தப்பா நினைச்சாங்க. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? நல்லா தானே இருக்கு. ஒரு நிமிஷம் இங்கே, நான் வந்துடுறேன். அப்பா செம்மையா இருக்காரு. ஐ புது அப்பா. என்னாச்சு? ஓகே தானே? சின்ன வயசுல நான் ரொம்ப கோவக்காரனா இருந்தேன். அப்போ பீக்ல இருக்கும்போது ஒரு அடிபட்டு வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே ஒரு கான்ஃபிடென்ஸுக்காக வந்ததுதான் அந்த தாடி, இந்த ட்ரெஸ், இந்த லுக்கு. அப்புறம் எல்லா டென்ஷனுக்கும் நடுவில் நான் என்னோட லுக்கை மெயின்டைன் பண்ண மறந்துட்டேன். தினமும் 100 கணக்கில் பிரச்சனை சந்திக்கிற ஒரு சாதாரண மனுஷன் தான் நான். ஒவ்வொரு பிரச்சனை முடியறதுக்கும் அந்த கடவுளை வேண்டி இஞ்சிஞ்சியா நகர்ந்து அவர் கிட்ட போனேன். இப்போ அவர் இங்க இருக்காரு. அதனால எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த விஷயம் எனக்கு தேவையில்லை. அதை பார்த்து யாரும் என்ன தப்பா நினைக்கவும் வேண்டாம். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழண்டா, அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும். மனசுல இது இருந்தா போதும். மத்தவங்க மேல நம்பிக்கை, ரெஸ்பெக்ட், அவ்வளவுதான். உலகமே அமைதியா இருக்கும். இப்படி இருக்கப்ப எங்களை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? சந்திரனா, இவனுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பத்திரமா விட்டுட்டு வாங்க. கிளம்பு. போடா டே. நம்ம நினைக்கிறது தான் சரின்னு பிடிவாதம் பிடிக்கும் போது தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. யூனிவர்சல் ஃப்ளோ ஒண்ணுதான் இருக்கு. அதுல உங்க வழியை மட்டும் நீங்க பார்த்தா போதும். மத்தது எல்லாமே பாலிடிக்ஸ் தான். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். ஷூ போடுற இடமா இது? வெளியே தானே விடணும். வெளியே எடுத்துட்டு போ. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மான் லா இலாஹ இல்லல்லாஹ். கட் பண்ணலாமா? அல்லாஹ் வேண்டிக்குங்க. சுக்கிரு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டுலாமா? அலைக்கும் சலாம் உஸ்தாத். நான் துபாய்க்கு வந்து 3-4 நாள் ஆயிடுச்சு. உன்னை பார்க்கவே முடியலையே தஸ்தகி. என்னால் சுத்தமாக அந்த பக்கம் வர முடியல. பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் உனக்கு 3-4 தடவை மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அதை நீ பார்த்து ப்ளூடிக்கு வந்தப்புறமும் உன்னோட ரிப்ளை வரவே இல்லையே தஸ்தகி. அது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதுக்கு என்ன, நீ பிஸியாக இருக்கிறது நல்லதுதான். அப்படின்னா பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்குதுன்னு நினச்சிக்கிறேன். அடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா நம்ம அதை நல்லா கொண்டு வரணும்ல. நாம் ஒன்று பண்ணுவோமா? ஸ்பெஷலாக ஒரு துவா பண்ணிடலாம். என்ன? பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு போய் ஸ்பெஷலாக ஒரு சாப்பாடு, சுலேகா கையால் சுவையான சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சரிப்பா, நான் அப்புறமா பேசுகிறேன். சரி. சரி. சுலேகா, இதெல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இல்லையே.
எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. இதுல இவனை மட்டும்தான் எனக்கு தெரியும். ஒரு வெரைட்டிக்காக. வெரைட்டி உன் பார்வையிலே இருக்க. எங்க உன்னோட தாடி? ஈமான மறந்துட்டியா? அவர் எப்படி மறப்பா, அவர் இங்க இருக்காரு. எங்க சுலேகா? அவளும் மாறிட்டாளான்னு பாக்குறேன். சுலேகா அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறதுக்கு அவ வீட்டுக்கு போயிருக்கா. இதெல்லாம் நீ சமைச்சியா? நல்லா இருக்கேடா. இல்ல இல்ல, மேடு இருக்காங்க, வேலைக்காரி. அவங்கள கூப்பிடு. நமக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபியா அவங்களுக்கு நான் சொல்றேன். அவங்கள வர சொல்லு. கூப்பிடு. வர சொல்ற. கூப்பிடு. ஜெமிலா, இங்க வாங்க. ஹாய் சார். சரிங்க. அவர்கிட்ட என்னன்னு கேட்கலாம். சுலேகா கொஞ்ச நாளா அப்பா கூட இருக்கல்ல, அவ இங்க இல்லைங்கிற குறை தெரியவே இல்லை. அது மட்டும் இல்ல, இவனுக்கு தேவையானதெல்லாம் நல்லபடியா நடக்குது. ஆமா, இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? தங்கச்சியோட கல்யாண காசை எடுத்துக்கிட்டு அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கிற ஆளு தானே நீ. என்ன போலாமா? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இல்லாம போய் வண்டி எடுப்போ. அந்த வேலைக்காரி வந்ததுக்கு அப்புறம் அண்ணா ரொம்ப மாறிட்டார். சுலேகாவை மறந்துட்டாரு போல. அந்த பொண்ணு விசா இல்லாம தான் இங்க இருக்கான்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச சிஐடி ஒருத்தர் இருக்காரு. இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் நம்ம கண்ணில் எதுவும் மாட்டுச்சுன்னா அதிகாரிகளுக்கு தெரிய வைக்கிறது நம்மளோட கடமை தானே. மச்சானுக்கு சீக்கிரம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதுதான். கம்ப்ளைண்ட் பண்ணு. நான் அடிச்சங்கிறதையும் போய் சொல்லு. இன்னொரு வாட்டி உன்னை இங்க பார்த்த போடா. சிஐடி கூப்பிட்டு வர. المشترك الذي تحاولون الاتصال به لا يمكن الوصول إليه حاليا. குட் மார்னிங். நீங்க என்ன பண்ற? இல்ல, எப்பவுமே இப்படி இருக்க முடியாதுல்ல, பிசினஸ் விஷயம். சந்திரனா, யார் ஸ்டாக் இறக்க சொன்னது? எனக்கு தெரியும். இந்த கம்பெனி பொருள் இங்க இருக்க கூடாது. காசு இப்ப கொடுக்க வேணானே. காசா? உன் பிசினஸே வேண்டாம். இதுக்கப்புறம் உன்னை பார்க்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரி. பார்த்த இழிச்சவன் மாதிரி இருக்கா? என்னடா பண்ற? வேலை பார்க்க மாட்டியா? போய் வேலையை பாரு. போனை பார்த்துட்டு இருக்க. எல்லாரும் சேர்ந்து வெறுப்பேத்துறீங்களா? காசுங்க. போய் வேலை பாருங்க. என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? ஆம்புலன்ஸ் கூப்பிடவா? பாத்து பொறுமையா மெதுவா வா. எதுவும் சொல்லாம இருக்கீங்க. அவங்க எதுவும் சொல்லலையா? யாரு? இல்ல, நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக தானே நீ துபாயில இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போன. டாக்டர் கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன். இந்த வாட்டி நிஜமாவே செத்துருவேன் நினைச்சேன் டாக்டர். அதனாலதான். அவங்க கொடுக்கற மெடிசனோ செக்கப்போ உன்னோட இன்சூரன்ஸ் கார்டுல சேராதுன்னு தெரிஞ்ச உடனே சாகரத்துக்காக மறுபடியும் எங்க திரும்பி வந்துட்ட, அப்படிதானே? அதாவது ஒரு நோய் வந்தா குணப்படுத்தணும். உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே இருந்தா நான் உனக்கு என்ன மருந்து கொடுக்கறது? முதல்ல மனச ஒரு நிலையா வை. நான் சொல்றது புரியுது இல்ல? இனி நான் வீக் ஆக மாட்டேன் டாக்டர்.
நான் வீக்கானா என் பசங்களை பார்த்துக்க முடியாது. கரெக்ட். பேட்டரி லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன் டாக்டர். அப்புறம் என்ன எங்க படுக்க வச்சு ஷாக் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுல் சார்ஜ் ஆயிருவேன். சரிதானே? சரி, அது போதும். சரி டாக்டர். Okay. போலாமண்ணா. இது இங்க வச்சிடுறேன். வரேன். வரேன் டாக்டர். போயிட்டு வாங்க. தஸ்து, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இல்ல சுரேஷ், அது சரி வராது. அதனால தான். தஸ்து, நீ எதுவும் பேச வேண்டாம். கூட்டத்துல ஒருத்தனோட நிலைமை சரியில்லாதப்போ அதை பார்த்து சரி பண்ணலனா அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? நாங்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். 10 தவணை கட்டுற மாதிரி ஒரு சீட்டு. மாசம் 10,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். முத சீட்டு உனக்கு கொடுக்குறோம். அப்புறம் மாசம் மாசம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதா? மாசம் மாசம் கொடுத்துறணும், சரியா? சுரேஷ், அதை இங்க கொடு. இது முதல் கலெக்ஷனோட காசு. இத வச்சு உன்னோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். வாங்கிக்கோ. அது வந்து வாங்கிக்கடா. டேடா வச்சுக்கடா. ஆளை பாரு. ஃபேஸ்புக்கில் லைக், வாட்ஸ்அப்பில் நிறைய அட்வைஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சின்னதாக ஹெல்ப்னு கேளுங்க. அப்போ தெரியும். நான் இதை எதிர்பார்க்கல. இந்த சூழ்நிலையில் உதவி பண்ணியிருக்கீங்க. நான் மறக்க மாட்டேன். நீ லஞ்ச் டைம்ல என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கா. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சரிங்க என் கூட வந்து சாப்பிடு. சந்திரனா, வண்டி நான் ஓட்டுறேன். தாங்க, கொடுங்க, ஏறுங்க. அப்பா, நீங்களா வண்டி ஓட்ட போறீங்க? ஆமாமா. ஆஹா, ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் வண்டி ஓட்ட போறேன். தைரியமா ஓட்டுங்க. அப்போ இதுக்கப்புறமாச்சும் நிம்மதியா நான் என்னோட ஊருக்கு போயிட்டு வரலாம்ல? அடுத்த வாரம் பசங்களோட வெக்கேஷன் ஆரம்பிக்குது. போகலாம் சந்திரன். சம்பளம் வேணும்ல? வேணாமா? என்னால் தானே உங்களுக்கு ஊருக்கு போக லேட் ஆயிடுச்சு. அங்கே பச்சை பசைன்னு பார்த்த உடனே அங்கேயே தங்கிடக்கூடாது. போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க, நிறைய வேலை இருக்கு. நான் உங்களை விட்டுட்டு வேற எங்க போறேன்? என் ஊரெல்லாம் எனக்கு சுத்தமா செட்டே ஆகாது. உங்க கூட தான் எப்பவும். சம்பளம் கொடுக்குறேங்கிறதுக்காக எல்லாரும் வேலை செய்யற மாதிரிலாம் என்கிட்ட நடிக்கிறேன். இரு, இது எதுக்கு? ஃப்ரூட் சாப்பிட்டல? ஓஹோ, வீட்டில் கொடுத்துருங்க. நல்லா சரி, சந்தோஷமா இரு. ஹாப்பி. சந்தோஷம். தேங்க்யூ சார். சரி, நாங்க போயிட்டு வரோம். டிட்டோ, ஆ, உன்னோட பேலன்ஸை சொல்லு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இனி புது அக்கௌண்ட் தான். லாட்டரி அடிச்சிருச்சா? ஜாக் போட்டே அடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் உன்னை கஷ்டத்தில் விட மாட்டேன். இந்தா குடி. என்னைக்கோ சரியா இருக்கா பார்த்துக்கோ. இதில் தானே பொண்ணும். இந்தா புது ஸ்டாக் இருக்கு. ஓகே, நான் போயிட்டு வரேண்ணா. என்ன கடன் அடிச்சாலே நிம்மதிதான். ஏய், எவ்வளவு நாளா அதாண்டா இருக்க போது. வந்து லோட இருக்குங்க, வாங்க. யார் இறங்குறது? யாரு இது? அட சந்திரனா, வாங்க. என்ன தாடியில எடுத்துட்டீங்க? சுசிலாக்கா கடையில தெரியுமா? வாய்ப்பு இருக்கு. என்னை பார்த்து 4 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஒரு நிமிஷம், அண்ணனை கூட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்துரு. ஓகே சார். அப்புறம் அவங்க ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டு அங்கேயே இருந்துடாதீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இதை வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கண்ணே. போயிட்டு வரேன். சத்தார், ருஷாத், அண்ணன் கிளம்புறேன்ப்பா. போயிட்டு வாண்ணா. சரிண்ணா, பாய்ண்ணா. பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்களா? இருக்கு. சரி, பார்த்து. ஜெமிலா. ஹலோ ஜெமிலா. ஹலோ சார். எங்க இருக்க? எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்றது? சார், நான் இங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன? ஜெமிலா, சாரி.
முடியாது யுவான், என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. இது உனக்கு ஒரு வாய்ப்பு, உனக்கே தெரியும். ஜெமிலா, எதனா பிரச்சனையா? யார் இந்த ஆளு? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உன்னை பார்க்குறேன். ப்ளீஸ் சார், நீங்க வாங்க சார், சீக்கிரம். அவன் என் கசினோட ஃப்ரெண்டு. அவன் சுச்சுவேஷனை பயன்படுத்தி என்ன தப்பான வேலையை செய்ய சொல்லிட்டு இருக்கான். நிறைய பணம் கிடைக்கும், நல்லா வாழலாம், ஆனா கேவலமான வேலை. எனக்கு அது வேண்டாம் சார். உங்களை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எனக்கு உங்க வீட்ல இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு தோணுது. அது எனக்கு என்னோட ஃபேமிலி மாதிரி தோணுது. நான் இப்படி கேக்குறது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல, ஆனா உங்ககிட்ட கேட்கலாமா? சரி, சொல்லு. உங்க கூட மறுபடியும் என்னால இருக்க முடியுமா? உங்க ஃபேமிலி கூட, அதாவது லீகலா. லீகலாவா? எப்படி? அதாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஜெமிலா, நான் எதுவும் எதிர்பார்க்கல சார். அது பாதுகாப்பான இடம், எனக்கு ஒரு வீடு மாதிரி. பேப்பர்ல தான் நம்ம கணவன் மனைவியா இருப்போம், ஆனா நான் உங்க வீட்ல அதே ஹவுஸ்மேட்டாவே இருக்கிறேன். உங்க ஃபேமிலி லைஃப்ல நான் தலையிட மாட்டேன் சார். ஐம் சாரி. உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, மறந்துருங்க. சாரி ஜெமிலா, மன்னிச்சிரு. சார், என்னாச்சு? என்ன பண்றீங்க? வா, என் கூட வா. வாவ், நீ இது ரொம்ப நல்லா பண்ணிருக்க. நீ சமைக்க கத்துக்கிட்டியா? அப்படிலாம் இல்ல, சும்மா மேனேஜ் பண்ணோம். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜெமிலா ஆண்டி. பயங்கரமா காத்தடிக்குது, நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்றேன். இரு, என்ன கெஸ்ட் மாதிரி நடத்துறேன். நீங்க தான் இன்னைக்கு கெஸ்ட். UAE கவர்மெண்ட் இல்லீகலா தங்கி இருக்கிற மக்களுக்கு கொடுத்த கால அவகாசம் அடுத்த வாரத்தோட முடியுது. அவங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுக்கு மேலயும் அஜாக்கிரதையா இருந்தாங்கன்னா அதுக்கு பொறுப்பு இல்ல அப்படின்னு UAE அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. அதனால மக்கள் இந்த வாய்ப்பை போ போ போ. வரவே கூடாது. எந்த வழியிலும் என்னாச்சு? என்ன பண்றாங்க? என்ன சத்தம்? என்ன என்ன பாக்குறீங்க? தூங்கலையா? போய் தூங்குங்க, போங்க. எங்க அப்பா ஏன் தான் பூனைக்கு இப்படி பயப்படுறாருன்னே தெரியல. என்னாச்சு? பாவம், அந்த பூனைக்குட்டியை ஏன் இப்படி பண்றீங்க? முன்னாடியே சொல்லியிருக்கேன், பூனைனா எனக்கு பிடிக்காது. அப்புறம் குட் நைட். இதை பிடிங்க. குட் நைட் ஓகே, சார். போய் படுத்து தூங்குங்க, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு.
குட் மார்னிங். குட் மார்னிங். செல்லம், செல்லக்குட்டி. என்னாச்சு சொல்லு. என்னாச்சுடி? அப்பா, அந்த பூனை ராத்திரி ஃபுல்லா இதுங்களுக்கு பால் கொடுக்க தானே கத்திட்டே இருந்துச்சு. நீங்க தான்ப்பா இந்த பூனைங்களை கொண்டுட்டீங்க. சார், நான் திருப்பி வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு எடுத்துட்டேன் சார். நான் என் பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னது பொண்ணா? ம், என்கிட்ட உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்ன. எனக்கு கல்யாணம் ஆகல சார். ஆனா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. எப்படின்னா, நான் ஒரு விக்டம், எ ரேப் விக்டம். அதனாலதான் நான் என் பொண்ணை விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நானும் ஒரு அம்மா. அந்த பூனை மாதிரி நான் தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும், அவ கூடயே இருக்கணும். அதனால என்னை திருப்பி அனுப்பிச்சு விட்டுடுறீங்களா? கண்டிப்பா. நல்ல விஷயம். சீக்கிரம் சீக்கிரம் பார்த்து லைன்ல போங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஆ, காட்டுங்க. இந்தாங்க லக்கேஜ். சரியா, நீங்க போலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ சார். நல்லபடியா போயிட்டு வாங்க. தேங்க்யூ. உங்க பேர் என்ன? ஜமீலா. ஜெமிலா. போயிட்டு வா.